Hi everyone, I am Dr. Suganya Anandraman, மகப்பேறு மருத்துவர். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பிளாசென்டா பத்தி பார்க்கலாம். என்னோட பேஷண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து பிளாசென்டா ஆன்டீரியர் அப்படின்னு கொடுத்திருந்தது. ஸோ அது அப்போ வந்து அவங்க என்ன கேட்டாங்கன்னா, டாக்டர் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ பிளாசென்டா அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிளாசென்டா அப்படின்றது அது ஒரு ஆர்கன். நீங்க பிரெக்னெண்டா இருக்கப்ப நியூட்ரிஷன் வந்து உங்ககிட்ட இருந்து பேபிக்கு டிரான்ஸ்மிட் ஆகுறதுக்காக அது வந்து டெவலப் ஆகும். இது யூஸ்வலா பிளாசென்டோட டெவலப்மெண்ட் வந்து பேபி வந்து யூட்ரஸ்ல இம்ப்ளான்ட் ஆகுறப்பயே வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அதோட டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் 3 months கழிச்சு தான் வந்து ஃபுல்லா டெவலப் ஆகும். ஸோ பிளாசென்டல் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து டேக் ஓவர் ஆகுறது வந்து அந்த 12 weeksல தான் நடக்கும். இந்த பிளாசென்டா வந்து எப்படி பேபிக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பேபிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ், ஆக்சிஜன், குளுக்கோஸ் எல்லாமே வந்து மதர்ட்ட இருந்து இந்த பிளாசென்டா வழியா தான் வந்து பேபிக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். பிளஸ் அதோட பேபி கிட்ட இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாமே வந்து இந்த பிளாசென்டா வழியா தான் மதர் மூலமா போய் அதோட கிளென்சிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து நடக்கும். ஸோ வந்து இன்ட்ரா யூட்ரஸா வந்து பேபி இருக்கிறப்போ அந்த லங்ஸ், கிட்னி பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து இந்த பிளாசென்டா தான் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 monthsக்கு அப்புறம் தான் அதோட டெவலப்மெண்ட் வந்து ஃபுல்லாவே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் வந்து நாங்கள் எப்பயுமே வந்து பேஷண்ட் என்ன சொல்லுவோம்னா, ஃபர்ஸ்ட் 3 months வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, வெயிட் லிஃப்ட் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து மிஸ்கேரேஜோட ரிஸ்க் வந்து நல்லாவே கம்மி பண்ணிடலான்னு. ஸோ மிஸ்கேரேஜ் ரிஸ்க் எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் 3 monthsக்குள்ள தான் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஒன்ஸ் 3 months 12 weeksை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா மிஸ்கேரேஜ் ரிஸ்க் வந்து ரொம்பவே கம்மியாயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 months நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ பிளாசென்டா வந்து என்ன பண்ணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேபிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். இன் அடிஷன் டு தட் ப்ரெக்னன்சி மெயின்டெனன்ஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ப்ரெக்னன்சினால வந்து நம்ம பாடியில் நிறைய ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் வந்து இருக்கும். அதுக்கு தேவையான ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து இந்த பிளாசென்டா தான் வந்து செக்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நார்மலாக வந்து பிளாசென்டா எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, யூட்ரஸோட முன் பகுதியில் இருக்கும். அதை வந்து ஆன்டீரியர்லி லொக்கேட்டட் பிளாசென்டா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா போஸ்டீரியரா லொக்கேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா அது போஸ்டீரியர் வால்ல வந்து பிளாசென்டா இம்ப்ளான்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சில பேர்த்துக்கு வந்து ரைட் லேட்டரல் வால், லெஃப்ட் லேட்டரல் வால் அந்த மாதிரி எங்கனாலும் வந்து பிளாசென்டா இருக்கும். ஸோ பிளாசென்டாவோட லொக்கேஷன் வந்து ஆன்டீரியராவோ போஸ்டீரியராவோ லேட்டரலாவோ இருந்தால் வந்து பெரிய சிக்னிஃபிகன்ஸ் ஒன்றும் இருக்காது. இன்கேஸ் சில பேர்த்துக்கு வந்து ஆன்டீரியர்லி லொக்கேட்டட் பிளாசென்டா இருக்கிறப்போ பேபியோட மூமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தெரியறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது இல்லாம வந்து நம்ம இப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்போ ஃபீட்டல் பார்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து போஸ்டீரியர் பிளாசென்டாவை கம்பேர் பண்றப்ப பிளாசென்டா ஆன்டீரியரா இருந்ததுன்னா கிளியரா தெரியாம இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அவ்வளவுதான். அதை தவிர்த்து பிளாசென்டா ஆன்டீரியரா இருக்கிறதுனாலயோ போஸ்டீரியரா இருக்கிறதுனாலயோ வந்து நமக்கு பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இருக்காது. எப்போ வந்து பிளாசென்டோட லொகேஷனுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கோம்னா, லோ லையிங் பிளாசென்டா அப்படின்னு சொல்லுவோம். சில பேர்த்துக்கு வந்து பிளாசென்டா வந்து அடியில இருக்கும், க்ளோஸ் டு த இன்டர்னல் லாஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். இப்போ நார்மலா வந்து லோயர் பிளாடரோட பிளாசென்டா வந்து இன்டர்னல் லாஸ்ல இருந்து 2 centimeterக்கு மேலதான் இருக்கணும். அதுதான் வந்து நார்மலா வந்து இருக்கக்கூடிய லொகேஷன். இப்போ வந்து பிளாசென்டா அந்த மாதிரி கீழே சர்விக்ஸ் கிட்ட இருக்கிறப்ப நமக்கு என்ன ரிஸ்க் இருக்கும்னா, ப்ளீடிங் ஆகக்கூடிய ரிஸ்க் இருக்கும். அந்த மாதிரி லோ லையிங் பிளாசென்டா வந்து 32 weeks வரைக்கும் இருந்தால் நம்ம ஒன்றும் வந்து அதை பற்றி ஒரி பண்ணிக்க மாட்டோம். ஒன்ஸ் வந்து இப்போ டெலிவரி டைம் பக்கத்தில் வந்துச்சு, 36 to 37 weeksல இருக்கு, லோ லையிங் பிளாசென்டா இருக்கு, இல்லைன்னா வந்து பிளாசென்டா ப்ரீவியானா என்னன்னா அந்த கர்ப்பப்பையோட மவுத்துலையும் மேலே பிளாசென்டா லொக்கேட் ஆயிருக்கிறது தான் வந்து நம்ம பிளாசென்டா ப்ரீவியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து நம்ம நார்மல் டெலிவரி வந்து அலோவ் பண்ண முடியாது, சிசேரியன் செக்ஷன் தான் பண்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இயர்லி பிரெக்னன்சியில் வந்து பிளாசென்டா லோ லையிங்கா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ப்ளீடிங், ஸ்பாட்டிங் வரக்கூடிய ரிஸ்க் எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி இருக்கப்ப டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு லோ லையிங் பிளாசென்டா இருக்குன்னா நீங்க என்னென்னலாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, யூஸ்வலா லாங் டிராவல் பண்றதை அவாய்ட் பண்ணணும், ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத அவாய்ட் பண்ணணும், இன்னொன்று வந்து மோஷன் போறப்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம இருக்கிறதுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இல்லாம பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கனாவே போதும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பிளாசென்டாவை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ.